Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் கிளாஸ் ஏ அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸில் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இப்போ இதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். த ஃபங்க்ஷன் விச் இஸ் செக்ஷனலி கண்டினியூஸ் ஓவர் எனி ஃபைனைட் இன்டர்வல். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து செக்ஷனலாக கண்டினியூவாக இருக்கணும் ஒரு ஃபைனைட்டான இன்டர்வலில் அண்ட் இஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் ஏன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நான் பார்ட்டியோட லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா அதில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டீயை நம்ம எப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவோம்னா லிமிட் டி டென்ஸ் டு 0 e பவர் ஆஃப் -st இன்ட்டு எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுக்கு ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ என்னது எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் ஆஃப் -st இன்ட்டு எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து செக்ஷனலி கண்டினியூஸ் ஓவர் எனி ஃபைனைட் இன்டர்வலாக இருக்கும் போதும் அதுக்கப்புறம் அது எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டராக இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் ஏன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னென்னா 1/s வேர் s இஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு சில எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் என்னோட வேல்யூ என்னென்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n+1 வரும். வேறு என்னோட வேல்யூ 0, 1, 2ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n-க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, காமா ஆஃப் n+1 அப்படின்னு வரும். ஸோ காமா ஆஃப் n+1ஓட ஃபார்முலா இருக்கும் நமக்கு இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity x பவர் n e பவர் -x dx அப்படிங்கிறது. ஓகேவா, காமா ஆஃப் n+1ஓட ஃபார்முலா என்னது, இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. அதாவது n+1 இப்போ ஒரு வேளை இங்கே 8 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே 7 தான் போடணும். ஏன்னா திஸ் இஸ் n+1. ஓகேவா, x பவர் n e பவர் -x dx வேர் n இஸ் கிரேட்டர் தேன் -1. சரியா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at-யோட வேல்யூ என்னென்னா 1/s - a. ஓகேவா, s இஸ் கிரேட்டர் தேன் ஏவாக இருக்கணும். இந்த இடத்துல s-ஓட வேல்யூ அதிகமாக இருக்கணும் ஏவை விட. அதுக்கப்புறம் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் ஆஃப் -at-யோட வேல்யூ என்னென்னா 1/s + a-வாக இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக இந்த s + a-வோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at-யோட வேல்யூ a/a² + a², cos at-யோட வேல்யூ s/a² + a². லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at-யோட வேல்யூ a/s² - a². அதே மாதிரி இந்த மாதிரி h பேஸ் பண்ணி வருது இல்லையா, ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு மைனஸ் வரும். cos at-யோட வேல்யூ வந்து s/s² - a² வரும். அதே மாதிரி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. லீனியர் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இப்போ வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் AFT ± BG(t)ன்னு இருக்கா. ஸோ அப்போ இந்த நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை உள்ளே அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் லீனியர் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்லையா, இந்த ஏபி அப்படின்றது உங்களுக்கு ஆக்சுவலி கான்ஸ்டன்ட், அது வந்து வெளியில் வந்துடும். a இன்ட்டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t ± b இன்ட்டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of t லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்திருக்கும். சரியா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 3 ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி e பவர் x அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க எக்ஸ்போனென்ஷியலோட வேல்யூ. அதோட ஃபார்முலா என்னென்னா 1 + x/1 ஃபேக்டோரியல் + x²/2 ஃபேக்டோரியல் and so on. ஓகேவா, suppose if you are going to substitute instead of x we are going to substitute x infinity means e power infinity is equal to 1 + infinity/1 factorial + infinity²/2 factorial plus and so on. ஓகேவா, ஸோ இங்கே ஃபுல்லாக இன்ஃபினிட்டி இருக்கனால you will get an answer like infinity only. Suppose if you are going to we need to find the value of e power -infinity means what we need to put is 1/e power infinity you have to put. We already know e power infinity value is infinity. So 1/infinity value is 0. Anything by infinity is 0. Okay. Therefore, e power infinity is infinity. E power -infinity is 0. Then the gamma of n+1, the value is n factorial, where n is a positive integer. Okay. There is another formula for gamma of n+1, which is we already see, like integral over 0 to infinity x power n e power -x dx. Okay.
அதே மாதிரி நம்ம சில ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுவோம். காமா ஆஃப் n + 1 வேல்யூ என்னென்னா n இன்ட்டு காமா ஆஃப் n அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி காமா ஆஃப் 1/2 வேல்யூ என்னென்னா √π அப்படின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்டெக்ரல் ஓவர் e⁴x sin bx dxோட வேல்யூ என்னென்னா e⁴x டிவைடட் பை a² + b² இன்ட்டு a sin bx மைனஸ் b cos bxன்னு வரும். அதே மாதிரி இன்டெக்ரல் ஓவர் e⁴x cos bx dxோட ஃபார்முலா என்னென்னா e⁴x டிவைடட் பை a² + b² a cos bx + b sin bxன்னு கிடைக்கும். அதே மாதிரி sin cube theta cos cube thetaக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். sin of -θ ஆனால் cos of -θ வந்து cos θ. ஏன்னா காசுங்கிறது வந்து பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஈவன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தோம் L(1)ஓட வேல்யூ வந்து நம்ம 1/s அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ ஓகே, L(f)(t)ஓட வேல்யூ என்னென்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(t)ஓட வேல்யூ என்னென்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to ∞ e⁻st into f(t) into dt. ஓகே, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னது இன்டெக்ரல் ஓவர் 0 to ∞ e⁻st f(t) into dtன்னு வரும். இதில் உங்களுக்கு f(t)ஓட வேல்யூ என்னது 1. L(1) = L(f)(t)ன்னு இருக்குல்ல, அப்போ f(t)ஓட வேல்யூ என்னது 1. What you are going to do is instead of f(t) you are going to substitute 1. Therefore you will be getting integral over 0 to ∞ e⁻st into 1 into dt அப்படின்னு வரும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e⁻st டிவைடட் பை -s 0 to ∞ அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் -1/s வந்து வெளியில் எடுத்துருங்க. அப்போ e⁻st 0 to ∞ வந்திருக்கும். Can you understand? 1/-s வெளியில் எடுத்துட்டிங்கன்னா e⁻st 0 to ∞ வரும். First we need to substitute the value of infinity and then 0. So e⁻ will come. Upper limit minus lower limit you need to take. So minus of e⁻-0 will come. So e⁻∞ I already told you the value is 0. So therefore put -1/s here it's and this is 0 minus e⁻0 is 1. Okay va? So minus into minus you will be getting plus. So 1/s is the value. Okay. லைக்வைஸ் இதே மாதிரி இந்த ஒரு ஃபார்முலாவுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, now we are going to do some examples. We are going to find Laplace transform of t. ஓகேவா, ஸோ பேசிக்காகவே நம்ம இங்கே பார்த்தோம் t⁻n ஃபார்முலா என்னென்னா n factorial divided by s⁻n + 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் திஸ் ஃபார்முலா. ஹியர் த வேல்யூ ஆஃப் n is what? 1. ஓகே, வேல்யூ ஆஃப் n is 1. So substitute instead of n, just substitutes. Therefore 1 factorial divided by s⁻1 + 1, which is 1 divided by s square. Okay, the Laplace transform of t is 1/s². Then we need to find the Laplace transform of t cube. The formula is L of t⁻n is equal to n factorial divided by s⁻n + 1, right? So the value of n is equal to 3. Substitute instead of n as 3, you will be getting L of t cube is equal to 3 factorial divided by s⁻3 + 1. So 3 factorial means what? 1 into 2 into 3. Okay, 3 2s are 6 divided by s⁻4 you will get. Then next sum L of √t. Okay, actually the formula we can do this problem by L of t⁻n is equal to gamma of n + 1 divided by s⁻n + 1. See here another formula, no, when n is not an integer. Okay, so here we need to use this formula when n is equal to 0 1 2 and so on. Here we need to use this formula when n is not an integer. Okay, here actually the value of n is equal to 1/2, which is not an integer, right? Then we have to use the gamma formula. Laplace transform of t⁻n is equal to gamma of n + 1 divided by s⁻n + 1. So here put this instead of root you can put it like 1/2. Just substitute in this formula gamma of 1/2 + 1 divided by s⁻1/2 + 1. Okay, so 1/2 + 1 will give you what? When you take LCM, no, so 1 + 2/2 will give you 3/2. Okay, see here you will be I already told you one property, like we can write it gamma of n + 1 as n into gamma of n. Okay va? So likewise we are having gamma of 1/2 + 1 means what? n into gamma of n, I told you, right? So 1/2 into gamma of 1/2 will be coming. Then
இட்ஸ் லைக் அந்த 1/2 வந்து முன்னாடி வந்துடும். 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 நமக்கு கிடைக்கும். நான் இப்போ தான் சொன்னேன் n+1 தட் இஸ் 1/2 + 1ஓட வேல்யூ வந்து 3/2. ஸோ s பவர் 3/2 வரும். ஸோ 1/2 என்ன பண்ணலாம், காமா ஆஃப் 1/2/2 இன்ட்டு s பவர் 3/2 எழுதலாம். காமா ஆஃப் 1/2க்கும் நான் ஏற்கனவே வந்து ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்னது √π அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ √πன்னு போட்டு 2 இன்ட்டு s பவர் 3/2 போட்டுடலாம். சேம் லைக் திஸ் t பவர் 3/2 இருந்துச்சுன்னா காமா ஆஃப் n+1 டிவைடட் பை s பவர் n+1 வரும். ஸோ என்னோட வேல்யூ 3/2 + 1 டிவைடட் பை s பவர் 3/2 + 1 வரும். 3/2 + 1 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 3 + 2/2 which is equal to 5/2 வரும். அதே மாதிரி இதனோட வேல்யூ என்ன எழுதலாம்னா 3/2 காமா ஆஃப் 3/2 எழுதலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? லைக் இங்கேருந்து காமா ஆஃப் n+1 இருந்தால் n இன்ட்டு காமா ஆஃப் n எழுதலாம். ஸோ 3/2 இன்ட்டு காமா ஆஃப் 3/2 வரும். ஓகே, அகெயின் ஐ கேன் ரைட் 3/2 as 1/2 + 1. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 1/2 + 1ஓட வேல்யூ வந்து நம்ம இங்கே 3/2ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐ கேன் ரைட் 3/2 as 1/2 + 1. ஓகே, ஸோ ஐம் ரைட்டிங் 3/2 as 1/2 + 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த 1/2 வெளியில் கொண்டு வந்துருங்க. 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2ன்னு எழுதலாம் டிவைடட் பை s பவர் 5/2. ஓகே, here the value is 3/4ன்னு வரும். இந்த இடத்துல காமா ஆஃப் 1/2ஓட வேல்யூ √πன்னு வரும் டிவைடட் பை s பவர் 5/2 will come. இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதி பார்த்தீங்கன்னா 3/4 இன்ட்டு √π டிவைடட் பை s பவர் 5/2 will be coming. ஓகே, ஸோ இது வந்து another type. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ வென் தி பவர் இஸ் நாட் அன் இன்டீஜர் we need to use this formula. Okay, so Laplace transform of t power -1/2 we will be using. So use this. So gamma of -1/2 + 1 divided by s power -1/2 + 1. -1/2 + 1 will give you 1/2 divided by s power 1/2 will come. Gamma of 1/2 will give you √π divided by s power 1/2 means what? √s. Join both this, you will be getting root of pi by s. Okay.